உலக உயிர்களுக்கு எல்லாம் அன்னம் பாலிக்கும் அன்னபூரணி தேவியின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அன்னபூரணி நல்வாழ்வை தரும் இந்து கடவுளாக கருதப்படுகிறார். அன்னம் என்பது உணவையும் பூரணம் என்பது முழுமையையும் குறிக்கும். இவர் பார்வதியின் அம்சமாவார். உயிர்களின் அடிப்படையாக இருக்கும் உணவுக்கு ஆதார சக்தியாக விளங்குபவள் அன்னபூரணி தேவி. அங்கமெல்லாம் தங்க நகைகளால் ஜொலிக்க நவரத்தின ஆசனத்தில் அமர்ந்து ஒரு திருக்கரத்தில் அட்சய பாத்திரமும் மறு திருக்கரத்தில் தங்க கரண்டியும் ஏந்தி காட்சியளிக்கிறார். காசியில் வாரணாசி நகரின் தலைமை கடவுளாக அன்னபூரணி வர்ணிக்கப்படுகிறார். புராணத்தின்படி ஒரு நாள் சிவபெருமானுக்கும் அவரது துணைவியார் பார்வதிக்கும் ஜட உலகம் குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டது. மனிதர்கள் உண்ணும் உணவு உட்பட ஜட உலகம் சார்ந்த அனைத்தும் வெறும் மாயை என்று சிவன் கூறினார். இது ஜட உலக அம்சங்களை நிர்வகிக்கும் பார்வதியை கோபப்படுத்தியது. சிவனுக்கும் உலகிற்கும் தனது முக்கியத்துவத்தை காட்ட அவள் மறைந்து தான் இல்லாமல் உலகம் எப்படி உயிர் வாழும் என்று பார்க்க விரும்புவதாக கூறினாள். பார்வதி மறைந்தவுடன் உலகம் உணவு இல்லாமல் போனது. பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் மட்டுமின்றி கடவுள்கள் கூட உணவுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் எந்த உணவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக சிவனும் அவரது சீடர்களும் பூமியில் வாரணாசி நகரில் ஒரே ஒரு சமையலறை மட்டுமே உள்ளது என்பதை உணர்ந்த சிவன் காசிக்கு சென்றார். அவருக்கு ஆச்சரியமாக சமையலறையில் அவரது மனைவி பார்வதி அன்னபூரணி வடிவத்தில் இருந்தார். அவள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து பசியால் வாடும் கடவுள்களுக்கும் பூமியில் பசியுள்ள மக்களுக்கும் உணவை பரிமாறினார். அந்த நேரத்தில் பார்வதியை பற்றியும் உணவு ஒரு மாயை என்றும் தான் கூறியது தவறு என்பதை சிவன் உணர்ந்தார். உடலுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவிற்கும் உணவளிக்க உணவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். அன்றிலிருந்து பார்வதி தேவி மிகவும் மதிக்கப்படும் இந்து உணவு தெய்வமான அன்னபூரணி தேவி என்று அழைக்கப்படுகிறார்.